நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. என் பாஸ்ட்டை பற்றி இன்னும் தேன்மொழிக்கு தெரியல. அதனால தான் சூர்யாவை லவ் பண்ணுவேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்ருக்கா. நான் தான் உன்னை வம்பிழுத்துட்டு இருந்தேன், இப்போ நீயும் என்னை வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்ட. இப்படியே உன்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கணும் சூர்யா கடைசி வரைக்கும். என்னை விட யாரும் இல்லை அன்பு செய்து உன்னை வெல்ல, சண்டை போட்ட நாட்களை தான் எண்ணி சொல்ல, கேட்டுக்கொண்டால் கணக்கும் பயந்து நடுங்கும். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். சண்டை போட. என்னடி உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? இங்கே யாரோ சைட் அடிக்கிறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, இட்லி இடியாப்பன்னு பேர் வச்சுக்கிறாங்க, கடைசியில் பகல் கனவு கண்டு நிற்கிறாங்க. நீ எப்படி வந்த? நீ பஸ்ஸில் லேட்டாச்சு பொய் சொல்லும் போதே வந்துட்டோண்டி. இல்லடி, உண்மையாலுமே பஸ் லேட் ஆயிடுச்சு. நீ என்ன பொய் சொல்றேன்னு சொல்ற? இண்டி கொஞ்சம் தள்ளி போனாதான் வீடு, ஆட்டோலயே வந்திருக்கலாம். பஸ் லேட் ஆயிடுச்சுன்னு பொய் சொன்ன பத்தியா நீ? சரி விடுடி, அந்த ஆளுக்கிட்ட என்ன பொய் சொல்றதுன்னு தெரியல, அதான் பஸ் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். மேடம், ஆதினி மேடம், இன்னைக்கு என்ன ஒரே கலக்கலை வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஓஹோ, நீங்களாம் லேட்டாக வரலாம், என்னை மட்டும் திட்டுவான் அந்த ஆளு. அதெல்லாம் நீக்கா தப்பிச்சு வரணுண்டி, உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆ அப்படியா? அப்போ நான் எதுக்கு இருக்கேன்? நான் உங்களை மாட்டி விட மாட்டேனா? வா போய் சேர்ந்தே திட்டுவாங்களாம். ஏ காயத்ரி சும்மா இருடி, இப்போ அந்த இடியாப்பா ஆறி போயிருக்கு, நீ திரும்பி வேக வச்சிடாத. ஏய், இடியாப்பங்கிறது நான் வச்ச பேரு, நான் மட்டும்தான் அப்படி கூப்பிடுவேன். அப்போ நாங்க எப்படி கூப்பிடுறது? நீங்க வேணா ஆட்டுக்கால் பாயான்னு கூப்பிடுங்க. ஓஹோ, இடியாப்பத்துக்கு மேட்சிங்க ஆட்டுக்கால் பாயாவா? ஆமா. அங்க 3 பேர் என்ன பண்றீங்க? ஓடுங்கடி ஓடுங்கடி, இடியாப்பம் வந்துருச்சு. அப்புறம் சார், ஹாஸ்பிட்டல்லாம் பிடிச்சிருக்கா? அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு சார். அப்புறம் ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் ஏதாவது மாற்றணுன்னாலும் சொல்லுங்கள். சார் சார் ஒரு எமர்ஜென்சி சார். என்னம்மா, என்ன எமர்ஜென்சி? சார் ஒரு சின்ன பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்னம்மா சொல்கிறீங்க? சீக்கிரம் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. ஓகே சார். பரத், சொல்லுங்க சார். நீங்களே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லணும். சரி, பரத்துக்கு கால் பண்ணலாம். ஆனால் எடுத்தோன்னே இந்த மேட்ரு சொல்லக்கூடாது. அவனை கொஞ்ச நேரம் அலைய விட்டு கெஞ்ச விட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். சரி, கால் பண்ணுவோம்.
என்ன எடுக்க மாட்டேங்கிறான்? சரி, திரும்பி ட்ரை பண்ணுவோம். என்ன இப்போவும் கால் எடுக்கல? சரி, அப்புறம் கூப்பிட்டு போ. இவன் கெஞ்சுவான்னு பார்த்தா இவன்கிட்ட சொல்றதுக்கு நம்ம தான் வெயிட் பண்ணும் போல. சரி, போய் தூங்கலாம். டிராவல் பண்ணங்காட்டி கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. ஏன்டா நிரணி இன்னைக்கு அன்யூனிஃபார்ம்ல வர சொன்ன? அதுவா, நமக்கு தேர்ட் இயர் லவ் ஆனிவர்சரியில் அதுக்கு தான் கலர் ட்ரெஸ்ஸில் வர சொன்னேன். உனக்கு இது ஞாபகம் இருக்கா நிரணி? இதை போய் யாராவது மறப்பாங்களா? உண்மையாக லவ் பண்ணுறவங்க இதை தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுருப்பாங்க. சரி, ஹாப்பி தேர்ட் இயர் லவ் ஆனிவர்சரி. என்ன அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற என்ன வேணும்? ஒரு ஹக்கு, ஒரு கிஸ்ஸு, கொஞ்சம் அப்படி இப்படி. சி போடா, இது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலாக இருந்தால் என்ன, இது நம்ம ப்ரைவசி ரூம் தானே. சி போடா பொறுக்கி. எதுக்கு கிட்ட வர? இல்லைம்மா, நீ வேணாம் வேணான்னு சொல்லும் போதெல்லாம் என் காதில் வேணும் வேணும்னு கேட்குது. அதுக்கு ஒன்னே ஒன்று. ஒன்றும் இல்லை. அப்போது நிறைய தருவியாம்மா? ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வந்தேன். உன்கிட்டலாம் என்ன கேட்டுட்டு இப்போ பாரு. நிரன் என்ன பண்ற? என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தெரியலையா? வீட்டு யாராவது வந்துட போறாங்க. யார் வந்தா எனக்கு என்ன? உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ எதுக்கு அஸ்கி வயசுல பேசுற? சும்மாதான், நீயும் ஆஸ்கி வயசுல பேசு. ஏன்? நம்ம சத்தமா பேசி ரொமான்ஸ் பண்ணா எலும்பு கூட எஞ்சி வந்துடும். அப்படியா? ஆமா, நீயும் ஆஸ்கி வயசுலயே பேசு. சரி சரி, என்ன விடு இப்போ. விட முடியாது. சரி போலாம், ஒர்க் நிறைய இருக்கு. நான் கேட்டது கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். என்ன சிரிக்கிற? ஓகேவா? பேரழகும் சின்ன பேரழகும் உன்னை சேராதா உடன் மாறாதா. மானழகும் கெண்டை மீனழகும் கண்கள் காட்டாதா இசை கூட்டாதா. பாலாடே வெண்ணிலாடும் மன்னனும் நாடே இனி நீயாகும். மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே. சரி, என்னை இறக்கி விடு. இறக்கி விட்டே ஆகணுமா? ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? இறக்கி விட சொல்றேன். இப்போ சொல்லி என்னன்னு. இது ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்வாதி கால் பண்ணியிருந்தாங்க. எப்போ? 2 டேஸ்க்கு முன்னாடி. எதுக்கு கூப்பிட்டாங்க? பரத் கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் பரத் நம்பர் வாங்கினாங்க. அப்புறம் ஒண்ணுமே பேசாம கட் பண்ணிட்டாங்க. அவங்கனால தான் பரத் இங்கிருந்தே போனா. அவங்க அங்கே இருக்கிறது கூட பொறுப்பு இல்லையா? ஏன்டா அவங்கள அப்படி சொல்ற? ஆமாம், அவங்கனால தான் என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு அங்கே போய் இருக்கான். அவங்க என்னடா பண்ணாங்க? பரத் அவங்கள 3 வருஷமாக லவ் பண்ணான். ஆனால் அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சோடனே அவனால் தாங்கிக்க முடியல. அதுதான் அந்த ஊரை விட்டு போயிட்டான். ஏய், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு எப்படா தெரியும்? அதான் அந்த குழந்தை அவளை அம்மா அம்மான்னு கூப்பிடுதே. டேய் எருமை, அந்த குழந்தைய ஸ்வாதியோடது இல்ல. அதுவும் இல்லாம ஸ்வாதிக்கு இன்னும் கல்யாணமும் ஆல. என்ன நீ சொல்கிற? அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க தான் சொன்னாங்க. அவங்க பாட்டி கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் திடீர்னு வந்தேன். அப்ப கேட்டுச்சு. அவங்க தான் சொன்னாங்க அப்ப கல்யாணம் ஆலன்னு. உண்மையை தான் சொல்கிறியா? பின் எனக்கு என்ன போய் சொல்லணும்னு ஆசையா? அது சரி, ஸ்வாதினால எதுக்கு பரத் ஊரு விட்டு போனாங்க? சுவாதி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அதான் சரி இங்கே இருந்ததுனால மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டான். பரத் என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா? ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அந்த புள்ள அம்மானு கூப்பிட்டுருச்சு. ஏன்டா இப்படி பண்றீங்க? என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. சரி, இதை இப்பவே பரத் அண்ணாட்ட சொல்லி அவங்க கிளம்பி வரட்டும். சரிம்மா. இவன் வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. என்னாச்சு? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாமா. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு பார்க்கலாம். சரி.
அன்னைக்கு காயத்ரியை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணி அவங்கள மீட் பண்றது? பேசாம சூர்யா கம்பெனிக்கே போயிடுவோமா? சரி போலாம், நம்ம ஃப்ரெண்டு தானே. போய் அவங்க கிட்ட என்ன பேசுறது? அன்னைக்கு அவன் நம்ம கம்பெனிக்கு மீட்டிங் வரும்போதே பேசும்போது குறுக்கால பேசினா, இன்னைக்கு பேச விடுவானா? சமாளிச்சுக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு தானே. காயத்ரி கிட்ட நம்ம பேசி கேவலமா நினைச்சிட்டானா என்னைய? இல்ல அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஐயோ, இப்படியே பேசி பேசி பைத்தியம் பிடிச்சிரும். பேசாம நேர்லயே போயிடலாம். என்னானதோ ஏதானதோ ஒன்னும் புரியாமலே அள்ளாடுறேன் உன்னால நான் சொல்ல தெரியாமலே. அண்ணன் தண்ணி தேவையில்ல உன்னை பத்தி பேசுனா, அட்ட கத்தி கூட வெட்டும் உன்னை சொல்லி வீசுனா. அழகாலே நெதோ நீயே என்ன கட்டி வச்சு அடிக்கிறியே. ஏய், போன வேலை என்னாச்சுடா? பாஸ், நீங்க சொன்னதை சொன்னேன் பாஸ். அவ ரொம்ப திமிரு பண்றா. உங்களை பார்த்து பேடின்னு சொல்லிட்டா பாஸ். என்னடா சொல்ற? நேர்ல வந்து பேச துப்பே இல்ல உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கானா வெக்கம் கெட்டவன் அப்படிங்கிறா பாஸ். அவ சொன்னாலா இல்ல நீங்க சொல்றீங்களாடா? அது எப்படி பாஸ் நாங்க சொல்லுவோம், அவ தான் அப்படிங்கிறா உங்களை. ஓ, அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கா? முடிஞ்சா உங்களை நேர்ல வந்து பேச சொன்னா பாஸ். ஏன்டா? நீ சும்மா இரு. ஓஹோ, அந்த மேடம் அப்படியே சொன்னாங்க, போயிட்டா போச்சு. என்ன பாஸ் சொல்றீங்க? அவளை போய் பார்க்க போறீங்களா? அவளை பார்க்க நான் போகலடா, அவளே என்னை தேடி வருவா. அது எப்படி பாஸ்? நான் சொல்றத பண்ணுங்க, ஆடு தானா வரும். சொல்லுங்க பாஸ், என்ன பண்ணணும்னு. கொஞ்ச நாள் டைம் கேட்டிருந்தீங்க, எப்ப உங்க லவ் சொல்றதா ஐடியா? ஏன் உங்களுக்கு இப்பவே சொல்லணுமா? சொன்னா நல்லா தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு சொல்லணும்னா வெயிட் பண்ணுங்க. அதானே, பொண்ணுங்களுக்கு பசங்களை அலைய விடுறதே தானே பிடிக்கும். பசங்க வந்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறீங்களாமா? கரெக்ட் பண்றதுக்கு நாங்க என்னென்னமோ பண்றோம், ஆனா நீங்க தான் மயங்கவே மாட்டீங்களே. பொண்ணுங்க நாங்கள் சீக்கிரம் சொல்லிட்டா பசங்களுக்கு தான் கொம்பு முளைச்சிருமே. ஆ, கொம்பா? ஆமாம், தலை கணங்குற கொம்பு முளைச்சிரும்ல. ஹலோ மேடம், எல்லா பசங்களும் அப்படி இல்ல. அது சரி, அப்படி இல்லாத வரைக்கும் நல்லது. அப்படியே உங்க லவ் சொல்லிட்டா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணினா நல்ல பதிலாக சொல்லுவேன், இல்லைன்னா நோன் தான் சொல்லுவேன். இல்ல நான் வெயிட் பண்றேன். அப்போ ஓகே. லவ்வுக்கு ஓகே வாங்க. ஹலோ, லவ்க்கு ஓகே சொல்ல, வெயிட் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அதுக்கு ஓகே சொன்னேன். ஓ சரிங்க. சரி போகலாமா? ம். ஒருவேளை ஹாஸ்னி சொன்ன ரகுவரன் இவனா இருக்குமோ? ஹாஸ்னிக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? சரி, கால் பண்ணலாம். என்ன மேடம் இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? எங்க ஆபீஸ்ல ஒரு ரகுவரன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் இப்ப தனியா நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஆபீஸ்ல இருக்கவன்ட்ட பேசுறேனான்னு பார்த்து சொல்றியா? நான் அப்படியே லைன்லயே இருக்கேன். ஏய் ஆமாண்டி, அவன் இப்பதான் வரான், இரு. ஹலோ மிஸ்டர் ரகுவரன், ஹவ் ஆர் யூ? ஏய் ஆமாண்டி, ரகுவரன் கிட்ட தான் பேசுறான். எப்படி இருக்கீங்க மோகன்? ஏய் அவன் பேர் மோகனாண்டி. ஆமாண்டி. அப்போ இவங்க 2 பேர் தாண்டி பேசுறாங்க. இவன் தான் நீ சொன்ன ரகுவரன். இருடி, இவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க மோகன், என்ன பண்ணணும்? ரகுவரன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆஃப்டர்நூன் பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்க கஃபேக்கு வந்துடுங்க.
ம் சரிங்க மோகன். ம் சரி ரகுவரன். சரிடி, நான் ஈவினிங் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னு. ஏய், நீ ஒன்றும் தனியாக போக வேணாம், நானும் வரேன். வந்துட்டு கால் பண்ணுறேன். இன்னும் ஒரு மாசம் தான்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்க போகிறோம். ம் ஆமாண்டா. கல்யாணம் பண்ணிட்டு ஆதி அங்கே தனியாக விட்டுட்டு வந்துட்டோம்னு கஷ்டமாக இருக்குடா. சந்தர்ப்ப சூழ்நிலையை தானடா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, விடுடா. மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லைடா அது. நீ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுப்பா, என் முன்னாடி காமிச்சிக்கவே மாட்டா. நான் அதுலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. எப்படியாவது சீக்கிரம் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அவகிட்ட போகணும். சீக்கிரம் முடிச்சிடும்டா, இன்னும் 7 மாதம் தானே. எங்கடா 5 மாசமே சீக்கிரம் போக மாட்டேங்குது, இதுல இன்னும் 7 மாசம் இருக்குது. இந்த 5 மாசத்தை எப்படி ஓட்டணுமோ அதே மாதிரி 7 மாசத்தை ஓட்ட வேண்டியதுதான். என்ன இருந்தாலும் டேய் போதும்டா, தேவையில்லாம என் வயிற்றுல கொட்டிக்காத. டேய் நான் என்னடா பண்ணேன்? நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சிங்கிளாக்கிற என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாதடா. சரி விடுடா, நீயும் கம்மிட் ஆகுவ. நான் கம்மிட் ஆகுவானான்னு தெரியல, ஆனா ஒன் சைடா போயிட்டு இருக்கோன்னு. என்னது, நீ லவ் பண்றியா? ஏன்டா, நானா லவ் பண்ணக்கூடாதா? ஏன் இப்ப இப்படி ஷாக் ஆகுற? அது இல்ல மச்சான், நீ மொரட்டு சிங்கல்னு எங்கேயோ கேள்விப்பட்டேன். நான் எப்போட மொரட்டு சிங்கல்னு சொன்னேன்? நீ சொல்லல, ஆனா கேள்விப்பட்டேன்டா. யார் சொன்னா நான் மொரட்டு சிங்கல்னு? சரி அதை விடு, யார் அந்த பொண்ணு? அது அது வந்து டேய் என்ன அது இதுன்னு இழுத்துட்டு இருக்கிற, சொல்லுடா. சொல்லிடும் மச்சான், ஆனா நீ கோச்சுப்பியே. நீ சொல்லு, கோச்சுக்கிறனா இல்லையான்னு நான் சொல்றேன். அது வந்து மச்சான், உன் தங்கச்சி தானே லவ் பண்ற, சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றேன்டா. டேய் பொறுமையா சொல்லுடா. உயிரை கையில புடிச்சிட்டு சொன்ன, இவனை திரும்ப சொல்றான். டேய் என்ன சொல்லுடா, யார் அந்த பொண்ணு? வேற வழி இல்ல, உயிரை கையில புடிச்சிட்டு சொல்லிடலாம். மச்சான், நான் உன் தங்கச்சியை தாண்டா லவ் பண்றேன். என்னடா சொல்ற? ஆமா மச்சான், சின்ன வயசுல இருந்து உன் தங்கச்சியை லவ் பண்றேன்டா. நிறுத்துடா. சிவா, என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? அது பேசாத. உன்னை நம்பினதுக்கு என்ன நல்லா ஏமாத்திட்டில. டேய் அப்படிலாம் இல்லடா, பேசாதன்னு சொன்னேன். இதுக்காக என் கூட ஃப்ரெண்டா பழகுன? நீ என்னை இப்படி ஏமாத்தன்னு நினைக்கவே இல்லடா. என்கிட்ட உனக்கு எல்லாம் உரிமை இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்பதானே தெரியுது. டேய் சாரிடா, தப்பு தான்டா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். என்ன தப்புதான், நீ தப்பு பண்ணிட்டடா. அதான் சாரி சொல்றேன்லடா. சாரி சொன்னா எல்லாம் சரியாகிருமா? ஆனா நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. இத்தனை நாளும் என்னை ஃப்ரெண்டா நினைச்சு பழகுறதாண்டா நினைச்சேன். சாரிடா, என்னை மன்னிச்சிரு. இனி உன் தங்கச்சி வாழ்க்கையில நான் குறுக்க வர மாட்டேன். எல்லாம் தப்பு தப்பாவே பண்ணு. என்கிட்ட உனக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சேன், ஆனா நீ என்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற. டேய் இப்ப என்னடா சொல்ல வர? என்ன மச்சான், உன் தங்கச்சியை லவ் பண்ற, கட்டி வைன்னு உரிமையா கேட்கறத விட்டுட்டு லவ் பண்றேன்னு பயந்து சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்ன? டேய் மச்சான், என் தங்கச்சி நீ தாராளமா லவ் பண்ணலாம். உன்னை விட என் தங்கச்சிக்கு பெட்டரா யாரும் கிடைக்க மாட்டாங்கடா. டேய் உண்மையாவா சொல்ற? அப்போ இவ்வளவு நேரம் கோவப்பட்டுட்டு இருந்த? ஹிஹிஹிஹி, அதெல்லாம் சும்மாடா, சாரி. டேய் ஏன்டா இவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? அதுக்கு தானே சொன்னதே. எதுக்கும் கவலைப்படாத மச்சான், என் தங்கச்சி உனக்கு தான். ம்